கிரிக்கெட் மேட்ச்ல கிரவுண்ட்ல அத்தனை கேமரா இருக்கும் போதே பயங்கரமா கோவப்பட்ட 3 கிரிக்கெட் பிளேயர்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வின் அவர்கள் டிஎன்பிஎல்ல திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது அந்த மேட்ச்ல பாலுக்கு பால் ரன் அடிச்சா போதும், ஆனா சரத்குமார் அப்படின்ற அந்த பேட்டர் வந்து வேறனே எல்லா பாலும் சுத்திட்டு இருக்கும்போது டக் அவுட்ல இருந்த அஸ்வின் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி எதுக்குடா சுத்துற, பாலை பார்த்து ஆடு, நீ வாடி டக் அவுட் பக்கம் வாடி, உன்னை சாகடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாரு. அண்ட் நம்பர் 2 தோனி கோவப்பட்டு நீங்க பாத்துருக்கீங்களா? இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல கடைசி ஓவர்ல தோனி ஆடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கிற மணிஷ் பாண்டே அவர்கள் வந்து இங்க தோனி அவர்களை பார்க்காம அங்கங்க பராக் பார்த்துட்டு இருந்திருக்காப்ல. ஏய் அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க, அங்க உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன, மூடிட்டு இங்க பாறா நான் ஆறத பாறா அப்படினு வந்து சொல்லி அங்க கோவப்பட்டு இருப்பாரு. அண்ட் நம்பர் 3 தோனியவே யாராவது திட்டி பார்த்திருக்கீங்களா? பாகிஸ்தான் விசஸ் இந்தியா மேட்ச்ல சாகித் அப்ரிடி வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காப்ல, ஆசிஸ் நேரா பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு. அப்படி போடும்போது ஒரு பால் வந்து எட்ஜ் பட்டு கேட்சுக்கு போற மாதிரி போகும்போது தோனி அவர்கள் அந்த கேட்சை மிஸ் பண்ணிடுவாரு. அதுக்கு நம்ம ஆசிஸ் நேரா வந்து ஒன்னு சொல்லிருப்பாரு, ஏன்னா ஸ்லோவா தான வந்து பிடிக்க வேண்டியது தானே, தோனியை அபியூஸ் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை ஒன்னு யூஸ் பண்ணிருப்பாரு. அக்காவை வச்சு தப்பா பேசி, சரி கோவத்துல கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட வார்த்தை வரது நியாயம் தான், அதுக்கு இப்படி